என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் ட்ரெண்டை எல்லாம் மாற்றி வச்சான் அப்படின்னு ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்திருக்கு. ஒன் பிக் பியூட்டிஃபுல் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்ததா சொல்லப்படுது. ட்ரம்ப்பினுடைய வெற்றிக்கு எலான் மஸ்க் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் மறுத்திருக்கிறாரு. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுடைய வெற்றிக்கு எலான் மஸ்க் வந்து நிறைய மில்லியன் கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதனால தான் ட்ரம்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா செலவு குறைப்பு துறையில் வந்து இவருக்கு உயரிய பதவியும் கொடுத்துருந்தார். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு இந்த ஆக்டுக்கு அப்புறம் பார்க்குறப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி குறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மின்சார கார்கள் மீது கொண்டு வந்திருக்கக்கூடிய சில சட்ட வழிமுறைகள் எலான் மஸ்க்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்ல, இல்லை நான் மின்சார கார்களுக்கு பற்றிலாம் நான் பெருசாக எதுவும் பேசல, ஆனால் இரும்பு உற்பத்தி துறையை நாட்டையே நாசமாக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சில விஷயங்களை சொல்ல, இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது முறிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு.